மேட்டூர் டேம் போய் பார்த்து நான் சொன்ன படத்துல பார்த்துருப்பீங்க. பச்சை கலர்ல கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுல பச்சை கலர்ல இவ்வளோ திக்கா இருக்கு. இவ்வளோலாம் இல்லை, இவ்வளோ குச்சி வச்சு பார்த்தோம். இவ்வளோ திக்கு பச்சை கலர்ல ஃபுல்லா முழுக்க ஆயிலி கெமிக்கல். அது ஆயிலி கெமிக்கல் அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் மேட்டூர் டேம்ல இருக்கு. நான் போய் பார்த்தேன். என்னன்னா அப்படியே அங்க இருக்கிற கழிவு கெமிக்கல் வேஸ்ட், ஆயில் வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட் வருது. அந்த தண்ணி தான் நீங்களும் குடிக்கிறீங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க மேட்டூர் டேம் தண்ணி நாங்க இல்ல. மேட்டூர் டேம் தண்ணி வீராணை ஏரிக்கு வருது. வீராணை ஏரியிலிருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, சென்னை கொடுக்குறாங்க. அதனால நீங்களும் குடிக்க, ஊடக நண்பர்களே நீங்களும் தண்ணி தான் குடிக்கிறீங்க. அப்புறம் செட்டிப்பட்டி காவிரி தண்ணி, அப்புறம் காவிரி சரபங்கா, அதான் சொன்னேன். சரபங்கா சேலம் மாநகரம் குப்பையை கொட்டி, செட்டி சாவடி நேரத்தில் குப்பையை கொட்டி அவ்வளோ எரிச்சு தினம் டயாக்சின் போட்டு நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அதுக்கும் கவலை இல்லை. அங்க சுத்தி இருக்கிற சரபங்கா நதி, திருமணி முத்தாறு, வசிஷ்ட நதி, 3 நதி அந்த ஏற்காடு மலையிலிருந்து வருது, சேர்வராயன் மலையிலிருந்து வருது. அந்த தண்ணியை அங்கங்க தேக்கி வச்சு நிறுத்தி வச்சு சுத்தி இருக்கிறாங்க பகுதியில் போய் நிரப்பினா போதும். அந்த தண்ணி நல்ல சுவையான தண்ணி, நல்ல தெளிவான தண்ணி, சுத்தமான தண்ணி. அந்த சுவையான தெளிவான சுத்தமான தண்ணிய சாக்கடையில் விட்டுடுறாங்க. விட்டுட்டு மேட்டூர் தண்ணி வேணும், மேட்டூர் தண்ணி வேணும். மேட்டூர் தண்ணி இது மாதிரி சாக்கடை தண்ணி அது. ஆனா சுவையான தண்ணிய சாக்கடையில் விட்டுடுறாங்க. இதுதான் திராவிட மாடல், சூப்பர் மாடல். அது என்ன எப்படி கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு தேடுற கடையா இருக்குது. நிறைய வேலை இருக்குங்க நமக்கு நம்ம ஆட்சியில. அடுத்தது வசிஷ்ட நதி போய் பார்த்தோம். அது ஆத்தூர்ல வருது. ஆத்தூர் வசிஷ்ட நதி வெள்ளாறுல இருந்து போய் அப்படி போகுது. அங்க ஆத்தூர்ல இருந்து ஆத்தூர் டவுனுக்கு எப்ப என்ட்ரு ஆகுது அந்த வசிஷ்ட நதி, அப்படியே மோசமா இருக்கு. அந்த சேகோல இருந்து அந்த அவ்வளோ கழிவு அதுல போய் சேர்க்கிறாங்க. அப்புறம் அரியலூர் மாவட்டம் போகணும். சிமெண்ட் தொழிற்சாலைகள், லைம்ஸ்டோன் குவாரி ஒரு பிரச்சனை, சிமெண்ட் தொழிற்சாலைகள் பிரச்சனை. லைம்ஸ்டோன் குவாரியில எல்லாமே அங்க அப்படி கணக்கெல்லாம் இல்லை, அங்கங்க அப்படியே எடுத்து அதை லாரியில எடுத்துட்டு வராங்க பாரு, வேகமா வராங்க. ரோடு முடிஞ்சு போச்சு, ரோடு தேய்மானம் இருக்கு. அடுத்தது ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, பொல்யூஷன் நடக்குது. இந்த சிமெண்ட் ஆலைகள் மொத்தமா 5-6 ஆலைகள் தான் இருக்கு. சிமெண்ட் ஆலைகள் அதுல எரிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு காலமா அத துகள்கள்லாம் போய் பார்த்தா எவ்வளோ கேன்சர், எவ்வளோ நுரையீரல் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த பகுதியில குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் சரியான முறையில் இல்ல, சோழர் பாசக்க ஹாஸ்பிட்டல் ஒன்னு சரியான ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்ல. ஆனா எவ்வளோ லட்சம் கோடி தெரியுமா சம்பாதிக்கிறானுங்க. அது அந்த சிமெண்ட் கம்பெனிங்க அது ஏதோ 80,000 ஒரு வருஷத்துக்கு 80,000 கோடி லாபம் மட்டும். 80,000 கோடி லாபம். ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதி கிடையாது. அந்த மக்களை அழிச்சு, மண்ணை அழிச்சு, தண்ணியை அழிச்சு பண்றாங்க. சோழர் பாசன திட்டம் இது அந்த காலத்துல சோழர்கள் வெட்டி, அந்த ஆக்சுவலா அந்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் அரியலூர் மாவட்டம் அவ்வளவு பசுமையா செழுமையா இருந்தது. அந்த அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி இல்லை. ஆனா அவ்வளோ பெரிய ஏரிகள். நானும் தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் போயிட்டு பார்த்துட்டேன். 38 மாவட்டத்தில் அதிக பெரிய ஏரிகள் உள்ள மாவட்டம் அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் போன்று நான் எந்த மாவட்டத்திலையும் நான் பார்க்கல. அடுத்தடுத்து பெரிய பெரிய ஏரிகள். அன்னைக்கு போய் பார்த்தது சித்தமல்லி ஏரி, அது 950 ஏக்கர் தான். சேரன்மாதேவி ஏரின்னு ஒண்ணு 1500 ஏக்கர் பெரிய ஏரி. அல்ல சுக்குரன் ஏரி 1100 ஏக்கர், கரிவெட்டி ஏரி 1200 ஏக்கர், எல்லாமே பெரிய பெரிய. சோழகங்கம் ஏரி என்ன ஏரி? பொன்னேரி. அந்த சினிமா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியுது. அந்த பொன்னேரி வெட்டினது காலத்துல சோழர் வெட்டியர்ல 27 கிலோமீட்டர் நீளம், 27 கிலோமீட்டர் நீளம், 5 கிலோமீட்டர் அகலம். இன்னைக்கு வெறும் 5 கிலோமீட்டர் நீளம், தண்ணி இல்லை. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? இந்த ஒவ்வொரு ஏரியும் நான் சொன்ன ஏரிகள், சோழகங்க பொன்னேரி கொள்ளிடத்துல இருந்து எவ்வளவு தூரம் தெரியுமா இருக்கு? 6.5 கிலோமீட்டர். சுக்கிரன் ஏரி 8 கிலோமீட்டர். சித்தமல்லி ஏரி
8.5 கிலோமீட்டர் இருக்கு. சேரன்மாதேவி ஏரி 5 கிலோமீட்டர். எல்லாமே கொள்ளிடத்துக்கு பக்கத்திலே இருக்குது. இதுல எல்லாமே இதுல ஒன்னு ஏரினா அப்படியே தண்ணி ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் பொன்னேரிக்கு வந்து பொன்னேரியில இருந்து வீராணை ஏரிக்கு போகுது. இதுதான் அந்த சிஸ்டம் வந்து சோழர்கள் வச்சாங்க சிஸ்டம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஆனா இதுதான் நாங்க கேட்கிறோம், சோழர் பாசன திட்டம், அரியலூர் சோழ பாசன கொடுங்கயா. கடல்ல வேணா நாங்க விடுவோம் தண்ணிய, ஆனா அரியலூர் விட மாட்டோம். உங்க ஊருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஊருக்கு கொடுக்க மாட்டோம்.